வெளிநாட்டு குடிமகன் இது சம்பந்தமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்ததிபதி அல்லது 9ஆம் இடத்ததிபதி மறைவது அல்லது ராகுகேது கூட சேர்ந்திருப்பது ஏதாவது ஒரு வகையில் 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கும். 5ஆம் இடத்ததிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அது பூர்வீக ஸ்தானம் இல்லையா? பூர்வீகத்தில் அவங்க இருக்க முடியாது, வெளியூர் போய் செட்டில் ஆகி விடுவாங்க. அதே இது இந்த 5ஆம் இடத்ததிபதி வலிமையாகத்தான் இருக்கிறார், 8ஆம் இடத்ததிபதி தசையோ 6ஆம் இடத்ததிபதி தசையோ அதிலும் குறிப்பாக 12ஆம் இடத்ததிபதி தசையோ நடந்துச்சு என்றால் அவங்க வெளிநாடு போவாங்க. கொஞ்ச நாள் இருப்பாங்க, திரும்ப வந்துடுவாங்க. சில பேர் அடிக்கடி வெளியூர் பயணம் போய் வருவாங்க. இந்த மாதிரியும் உண்டு. மற்றொரு விசேஷம் என்னவென்றால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசைகள் எல்லாமே பார்த்தீங்க என்றால் லக்கினத்துக்கு மறைவாகவே இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மோச லக்கினமாக இருந்தால் முதலில் ஆரம்பிக்கின்ற தசை எல்லோருக்கும் தெரிகிற மாதிரி கேந்திர திரிகோணங்களில் இருக்கணும். அதற்கடுத்து வார தசை கூட அப்படியான அமைப்பில் இருக்கலாம். அதற்கடுத்து மாறி மாறி மறைவு ஸ்தானங்களில் இருக்கின்ற தசையாகவே இருக்கும். இப்படி வரும் ஆயின் மொத்தமாக அவங்க வெளியூரிலே செட்டில் ஆகின்ற அமைப்பு. ஆனால் ஒருவருக்கு அப்படி இருக்காது. என்னதான் இருந்தாலும் 50-55 வயதுக்கு பிறகு 5ஆம் இடத்ததிபதி தசை 9ஆம் இடத்ததிபதி தசை ஆரம்பிக்கும். நம்ம ஊருக்கு போவோம், வருவோம், விவசாயம் செய்வோம், ஏதாவது செய்வோம், நம்ம வீட்டிலே இருப்போம். எப்பவுமே ரொம்ப வேகமாக போகிறது ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகி திரும்ப வரும். அப்போ ஜாதகர் வெளிநாடு போனால் திரும்ப வரமாட்டாரா, வருவாரா வரமாட்டாரா என்பது அவருக்கு நடக்கின்ற தசா புத்தியை வைத்துத்தான் சொல்ல முடியும். உதாரணமாக இந்த ஜாதகத்தை பாருங்கள். மிதுன லக்கினம், தனுசு ராசி, 2இல் கேது, 6இல் குரு மற்றும் புதன், 7இல் சூரியன் மற்றும் சந்திரன், 8இல் ராகு மற்றும் சுக்கிரன், 10இல் செவ்வாய், 12இல் சனி. இந்த ஜாதகர் மூல நட்சத்திரம், லக்னாதிபதி புதன் குருவோடு இருக்கின்றார். இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் கேது தசா முதல்வரும் அந்த கேது லக்னத்துக்கு 2இல் இருக்கின்றார். கேந்திர ஸ்தானத்தில் கேது இருந்தாலோ அல்லது ராகு இருந்தாலோ இவர் பிறந்த இடம் ஒன்றாக இருக்கும், பிறகு இருப்பது இன்னொரு இடமாக இருக்கும். அதாவது மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு குடி போய்விடுவார். கேதுவுக்கு பிறகு வரும் 20 வருட சுக்கிர தசை. இந்த 20 வருட சுக்கிர தசையை பார்த்தீங்க என்றால் இங்கு சுக்கிரன் சனி வீட்டிலும் சனி சுக்கிரன் வீட்டிலும் என பரிவர்த்தனையில் இருக்கின்றன. இங்கு சுக்கிரன் 12இல் ஆட்சியாக இருக்கிறார். 12இல் ஆட்சியாக இருந்தால் என்ன பலனை செய்வாரோ அதை செய்வார். இந்த காலகட்டத்தில் தான் அவர் படிக்கிறார். தொழில் சார்ந்த கல்விகள் படிக்க வருகிறது. 23 வயது முடிந்து விட்டது. இந்த 23 வயது வரைக்கும் தாய் நாட்டில்தான் இருக்கின்றார். ஏண்டாங்க சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், 12இல் இருக்கிறார். அதாவது 5ஆம் இடத்ததிபதி 12இல் ஆட்சியாக இருக்கின்றார். எப்படி அது சாத்தியமாச்சு என்றால் 5ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் இருக்கிறது 12இல். 12ஆம் இடம் மாற்றத்தை கொடுக்கணும், ஆனால் கொடுக்காது. ஏனென்றால் அதில் ஆட்சியாக இருக்கிறார். 5க்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அவர் 12இல் வலுவாக இருக்கிறார். 12ஆம் இடத்ததிபதியும் அவர்தான். சுக்கிர தசையில் இடமாற்றம் இல்லை. சுக்கிரதசை கடைசியில் இவரை கிளப்பிவிடும். ஏனென்றால் சுக்கிரதசையின் கடைசி புக்தி கேது புக்தி. 23வது வயதில் வெளிநாடு போகின்றார். அடுத்து 6 வருடம் பார்த்திங்கன்னா சூரிய தசை. 23லேருந்து 29 வயது வரை பார்த்திங்கன்னா நடக்கிற தசை சூரிய தசை. 7ஆம் இடத்துல இருக்குது சூரியன். 7ஆம் இடம் பிரியாண ஸ்தானம். பிரியாணம் போகிறார். எப்படி பிரியாணம் போகின்றார்? கூட இருக்கும் கிரகம் சந்திரன், ஜலக்கிரகம். அப்போ கடல் கடந்து போகிறார் என்று சொல்லலாம். அங்கு போய் 6 வருடம் இருக்கின்றார். அதன் பிறகு 10 வருடம் சந்திர தசை வருகிறது. இந்த 10 வருடமும் அவர் வெளியில் தான் இருக்கிறது. என்ன காரணம்? 2க்கு அதிபதி 7இல், 7ஆம் இடம் பிரியாண ஸ்தானம், சந்திரன் ஜலக்கிரகம். அவர் பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன். அப்போது அவர் கூட முயற்சி ஸ்தானாதிபதி சூரியன் இருக்கின்றார். அப்போது சந்திர தசை முடியும் வரை 39 வயது வரை வெளிநாட்டில் தான் இருக்க வேண்டும். அடுத்து செவ்வாய் தசை ஆரம்பிக்கிறது. 39லேருந்து 46 வயது வரை செவ்வாய் தசை நடத்துகிறார்.
இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6க்கு அதிபதி 11க்கு அதிபதி அவர் 10ல் இருக்கின்றார். 6ஆம் வீடு உத்தியோகஸ்தானம், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், அதில் 6க்கு அதிபதி இருக்கின்றார். இதில் இன்னொரு விடயம் இருக்கிறது, செவ்வாய் குரு வீட்டில் இருக்கின்றார். குரு செவ்வாய் வீட்டில் இருக்கின்றார். இருவரும் வீடு மாறி பரிவர்த்தனையில் இருக்கின்றனர். அப்போ 4 கிரகங்கள் ஆட்சியில் இருக்கின்றன. அதாவது சனி, சுக்கிரன், செவ்வாய் மற்றும் குரு. இப்போ இந்த செவ்வாய் 6ல் போய் ஆட்சியாக இருந்தால் இடம் விட்டு இடம் மாறி மறைவான இடத்தில் இருந்தாலும் 6ஆம் இடம் டச் ஆகிட்டு என்றால் வெளிநாடு போய்த்தான் ஆகணும். வெளிநாட்டு வருமானம் வந்தாகணும். தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வெளியால் போய்த்தான் வெளிநாடு இருந்துதான் ஆகணும் என்ற அமைப்பு. 39ல் ஆரம்பித்த செவ்வாய் தசை 46 வயது வரை நடக்கிறது. அது முடிய திரும்ப ஊருக்கு வந்துடலாமா என்று பார்த்தால் வர முடியாது. 46 வயது என்றால் அடுத்து 18 வருட ராகு தசை. 18 வருட ராகு தசை ஆரம்பிக்கிறது. அப்போ 64 வயதாகிடும். ராகு அங்கே இருக்கிறார், 8ல் இருக்கின்றார். கண்டிப்பாக இடம் மாறித்தான் ஆகணும். மகரத்தில் ராகு இருப்பதால் அது பகுதி ஜலராசி. அப்போ மறுபடியும் கடற்கலந்தே ஆகணும். அப்போ வெளியிலே தான் இருக்கணும். அதற்கு பிறகு சரி வரலாமா என்றால் அப்படியும் வர முடியாது. குரு தசை 16 வருடம். குரு 10ல் ஆட்சி. அவர் 7-10க்கு உரியவர். 9 வயது வரை வெளியில் தான் இருக்கணும். சனி தசையில் வருவாரா என்றால் அதற்கும் வாய்ப்பில்லை. அவர் லக்கினத்துக்கு 12ல் இருக்கிறார். பரிவர்த்தனைப்படி பார்த்தால் 8ல் உள்ள ராகுவோடு மறைகிறார். அப்பவும் வர வாய்ப்பில்லை. 99 வயது வரை சனி தசை நடக்குது. புதன் தசையில் வருவாரா என்று பார்த்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. 1-4க்கு அதிபதி அவர் 6ல் மறைகின்றார். அப்போ இவர் அங்கேயே தான் இருக்க வேண்டும். இடையில் வந்து உறவுகளை பார்த்துட்டு போவது வேறு, மற்றும்படி இவர் தாய்நாட்டில் இருக்க முடியாது. மொத்தத்தில் இவர் வெளியே தான் வெளிநாட்டில் தான் வாழ்க்கை முழுவதும் வாழ வேண்டும்.